ஒரு அப்பாவி ஒரு சிட்டில மாட்டிட்டு முழிக்கிற கதை தமிழ் சினிமால நிறைய வந்திருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ரோபோட் ஒரு கிரிமினல் கேங் கிட்ட மாட்டினா என்ன நடக்கும்? அதுவும் அந்த ஊர்ல ரோபோட்லாம் போலீஸா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை பேக்ரவுண்டா எடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் 9 எலிசியம் படங்கள் எடுத்த டைரக்டர் நீல் சாப்பிய கொடுத்திருக்காருங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபடுற போலீஸ் ரோபோட்டுக்கு அதை உருவாக்குனவர் தானா யோசிக்கிற சக்தியை கொடுக்கிறார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை எவ்வளோ ஜாலியா, எவ்வளோ ஃபீலிங்ஸா, எவ்வளோ த்ரில்லிங்கா சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. எக்ஸ்மேன் படத்துல உல்வரினா வர ஹியூ ஜாக்மேன் இதுல வில்லன். அவருக்கு ஏத்த மாதிரி அவர் சைஸ்லயே பெரிய ஒரு ரோபோட்லாம் வேற இருக்குதுங்க. லைட்டா எந்திரன் படத்துல தலைவர் ரஜினிகாந்துக்கு பதிலா ஒரிஜினல் ரோபோட் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு சில சீன்ஸ்ல வரும். ஆனா அந்த ரோபோட் பண்ற சேட்டையெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும் பாஸ். இது வரைக்கும் போலீஸா இருந்து திருடனா மாறுற ஹீரோவை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல போலீஸா இருக்கிற ரோபோட்டும் திருடனா மாறுதுங்க. அதுக்கு ஒரு மம்மி இருக்காங்க, டாடி இருக்காங்க, பெரியண்ணன் இருக்கிறாரு, மேக்கர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நல்ல வேலை சங்கர் சார் மாதிரி ரோபோட்டுக்கு ஒரு ஹீரோயின் கொடுத்து டூயட் சாங்லாம் கொடுக்காம டைரக்டர் ஃப்ரீயா விட்டாரு. என்னதான் கிரிமினல் கும்பல்லையே சேர்ந்திருந்தாலும் திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் சொல்லுது. ஆனா மனுஷன் கடைசியில அதையும் திருட வச்சிடறான். கிளைமேக்ஸ்ல சில பல ட்விஸ்ட், ரோபோட் பழி வாங்குறது, நச்சுன்னு சில ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படத்துல ரோபோட்டுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் வர்றவங்களை பார்த்தப்போ எப்படிடா இப்பெல்லாம் மேக்கப் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க தோணும். ஆனா நிஜத்துல டை அண்ட் வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராப் குரூப் அவங்க. நம்ம ஒரு ஹிப்ஹாப் தமிழா மாதிரி அவங்கள அப்படியே எடுத்து இந்த படத்துல நடிக்க வச்சிருக்கிற டைரக்டர். அடுத்து ரோபோட்டா நடிச்சிருக்கிற, இன்னும் சொல்ல போனா வாழ்ந்திருக்கிற ஷால்டோ கோப்லே. A-Team படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல கேப்டன் முர்டாக்கா ஹெலிகாப்டர் ஓட்டுற ஒரு கிரேசியான பைலட்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்காக மோஷன் கேப்சரிங்ல ரோபோட்டா நடிச்சு அதுக்கு வாய்ஸும் கொடுத்திருக்காரு. மொத்தத்துல குடும்பத்தோட 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சாப்பி செம்ம சாய்ஸ். உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் பிடிக்கும், எந்திரன் படத்தை 7 தரம் பார்த்தேன் அப்படின்னா சாப்பி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாஷா படத்துல சூப்பர் ஸ்டார் அடி வாங்குற சீன்ல கண்ணுல பொல பொல பொலன்னு சொல்லிட்டு தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் நீங்க ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் முடியறப்போ அந்த மாதிரி ஒரு ரோபோட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படின்னோ இல்ல நானே அந்த மாதிரி ஒரு ரோபோட் செய்ய போறேனோ குட்டீஸ்லாம் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.